ஃபேம் மறுபடியும் ஒரு தனுஷ்கோடி ட்ரிப்பு. இது வந்து ஒரு சின்ன சடனான பிளான். அதனால் வந்து உடனே கிளம்பியாச்சு. தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்குங்கிறதுனால. பக்கத்துலன்னா ஒரு 180 கிலோமீட்டர் தான். நாங்கள் நெருக்கி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ரைடில் வந்து நம்ம அஜித் ரோட்லான், அதாவது இப்போ பொல்லாதவன் அஜித் ரோட்லான் வந்து இன்றைக்கி நம்மளோட வ்ளாகில் வந்து ஆட் ஆகிருக்காப்புல. ஏன் பொல்லாதவன் அஜித் ரோட்லான் அப்படின்னா, அவர் வந்து பொல்லாதவன் படத்தில் அஜித் வந்து பைக் ஓட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஓட்டுவாப்பில். இவருக்கு ரோடு வந்து நேராக இருந்தாலும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போனது அவருக்கு பிடிக்கும். அதனால தான் அவர் பொல்லாதவன் அஜித் ரோட்லான். பாருங்கள், ஆக்சுவலாக இவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரைடு கிளம்பும்போது சொன்னால் ஒரு 70-80 மெயின்டைன் பண்ணி போவோம் அப்படின்னு சொன்னான். சரி 70-80 ஆகாது, ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணி போவோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து 100, 110, 120 அவ்வளோ ஸ்பீடில் ஓட்ட வச்சுட்டு இருக்கான் ரோட்லான். ஓகே ஃபேம், சூடாக இருக்கா? அங்கேருந்து பைக்கை விரட்டி கொண்டு வந்துட்டு கால் சுடுதான் ஃபேம். நம்ம நேராக இப்போ வந்து நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? பாம்பன் பிரிட்ஜு இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக நின்று பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு அப்புறம் நேராக அப்படியே தனுஷ்கோடி போயிட்டு அங்கே போய் அரியமான் பீச்சுங்க, அரிச்சல் முனை வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன அதான் அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும்தான் இன்றைக்கி போகிறோம். நம்ம ரவுண்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பெட்ரோலுக்குள்ளே காலி பண்ணிடுறோம் போல் ரோட்லான். ஓகே ஃபேம், நம்ம இன்னும் நேராக பாம்பன் பாலம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபேம். நம்ம இப்போ பாம்பன் பாலம் பக்கத்தில் வந்துட்டோம். பாம்பன் பாலத்தில் நின்று ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம மத்தியான நேரம் வந்திருக்கனால கடல் இதோட வியூ வந்து சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பாம்பன் பாலத்தில் வியூ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பன் பாலம் போன தடவை வந்திருக்கும் போது ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போயும் கம்ப்ளீட் ஆகலை. ஃபேம், பாம்பன் பாலம் செமையான காட்சி அளிக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் செம க்ரீனிஷாக செம்ம மாசான லுக்கில் இருக்குது. நம்ம அப்படியே நடுவில் நின்று பார்த்துட்டு போயிடலாம். பாம்பன் பிரிட்ஜோட ஒர்க்கெலாம் மேக்ஸிமம் இந்த சைடு முடிஞ்சிருச்சு போல். செமையாக இருக்குது. போட்டு எல்லாமே கட்டி போட்டாங்களே, போட்டு கடலுக்கு போகலையா? ஃபேம், நம்ம இங்கே நின்று வியூ பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக கேமரா இருக்குது, பைக்கு ஃபைனை போட்டு விட்ருவாங்க. நீங்கள் அவங்களோட பார்த்துக்கிட்ட இந்த பாம்பன் பாலத்தோட வியூ தான். அந்த இவன் தான் ரோட்லான், அஜய் ரோட்லானில் பொள்ளாச்சி அஜித் ரோட்லான். இவர் தான் அந்த அப்பாச்சி பைக்கு 2V வச்சுக்கிட்டு இவ்வளோ வித்த காட்டுறது. ஐயா உங்கள் மூஞ்ச கொஞ்சம் காமிங்க ஐயா. ஆக்சுவலாக இன்றைக்கி பாம்பன் பாலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த சைடு உள்ள தண்ணி எல்லாமே அந்த சைடு அருவி இதுன்னு ஃபால்ஸில் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடு பாறையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் அப்படியே வளைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது. சரியான வியூவாக இருக்குது. தண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே ஒரு நேவி கப்பல் கூட போய்கிட்டுருக்கு. கப்பல் இல்லை, போட். அஜித் ரோட்லான்
ஆனால் இன்னையிலேருந்து உன் பேர் அஜித் ரோட்லான்னு மாற்றிட்டேன், அஜய் ரோட்லான்னு கிடையாது. அது என்னையா பைக்கு இப்படி ஓட்டுறா, எப்படி பொல்லாதனில் ஓட்டுவான் தெரியுமா, இப்படி நான் இப்போ வரும்போது பேர் வச்சிட்டேன் உனக்கு அஜித் ரோட்லான்ட்டு. அதுவும் சாதாரண அஜித் ரோட்லான் இல்லை, பொல்லாதவன் அஜித் ரோட்லான். உன்னை அங்கே வா, செட்டுக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். இல்லைனா நம்ம பைக் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே கோஸ்ட் ரைடர் பைக் ஆயிரும். சரியான ஹீட்டில் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். தலைவன் அஜித் ரோட்லான்னு ஓட்டில் 100 விட்டு குறையவே இல்லை, 100 110 அவன் வார்டில் போயிட்டே இருக்கான். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு இன் பாம்பன் பிரிட்ஜ். ஆக்சுவலாக பாம்பன் பாலத்தோட வேலை வந்து இன்னும் முடியலை, கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் அங்கே க்ரெயின்ஸ் எல்லாமே ஒர்க் தான் இருக்குது. பாம்பன் பிரிட்ஜோட டெக்னாலஜி அந்த சைடு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அந்த எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த வியூ வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சும்மா ஒரு ரைடு வந்ததுக்கு சரியான வியூ. மேலே கல்லா பறந்தது. நம்மளோட ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாம்பன் பாலத்துலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அஜித் ரோட்லான் வந்து பைக்கை ஃபுல் த்ராட்டில் எனர்ஜியோடு அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டுருக்காப்புல. போலீஸ் ஸ்குவாடு வண்டி நம்ம நிற்கிற பார்த்தா 4 பூசல் நலுக்குன்னு போடுவாங்க. ஓகே மேம், பாம்பன் பிரிட்ஜோட வியூ தான். ஏகபோகமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆக்சுவலாக பாம்பன் பிரிட்ஜோட நியூ ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க, அதை இன்னும் இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் வேலை. பாம்பன் பாலத்தோட அந்த தூக்கு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ்